வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. ஒரு நாள் ஒரு பணக்காரர் அவர் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரரோட வீட்டு வாசல் வழியாக நடந்து போகிறாரு. வீட்டுக்குள்ளேருந்து பயங்கரமாக கமகமன் கறிக்குழம்பு வாசனை மூக்க தொலைக்குது. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா நம்ம வீட்டில் வேலை பார்க்குற இவர் வீட்டிலேருந்து இப்படி ஒரு கமகம வாசனையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு கதவு திறக்குது. வேலைக்காரர் தற்செயலாக வெளியில் வர்றாரு. இவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷத்தில், எஜமா நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உபசரிக்கிறாரு. இந்த ஓட்ட உடசலான வீட்டுக்குள்ளேயும் கந்தல் துணி இருக்கிற ஸ்மெல்லுக்குள்ளேயும் அவரால் நிற்க பிடிக்கல. இருந்தாலும் கறிக்குழம்பு வாசனை ரொம்ப ஆசையாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு கிழிஞ்ச பாயில் அவர் உட்கார வச்சு சாப்பாடு தராரு. சாப்பிட்ட உடனே இப்படி ஒரு கறியை நான் லைஃப்பில் சாப்பிட்டதே இல்லையே, எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆவல் தாங்காமல் கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, நம்ம வீட்டில் இருக்கிற காவல் காக்கிற நாய் தான் எனக்கு காலையில் தூங்கி இருந்துச்சு கதவை திறக்கிறேன், இப்படி நல்லா ஒரு கொழுப்பான முயல் குட்டியை காட்டுக்குள்ளேருந்து வேட்டையாடி கொண்டு வந்து என் வீட்டு வாசலில் போட்டுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மாதக்கணக்கில் ஆச்சு கறி சோறு ஆக்கி, அதனால் நான் வச்சு சாப்பிட்லாம், பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு செஞ்சேன் எசமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மனசுக்குள்ளே இந்த பணக்காரருக்கு பயங்கர எரிச்சல். நாம் சாப்பிட்ற மட்டனு சிக்கனு மீனுன்னு எல்லா நான்வெஜ்ஜோட எச்சிலையும் இந்த நாய்க்கு தான் நம்ம போடுறோம். ஆனால் இது நம்ம வீட்டில் நல்லா மாமிசத்தை சாப்பிட்டுட்டு இங்கே விசுவாசத்தை காமிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நொந்துக்கிட்டு கறிக்குழம்பு வாசனையை விட முடியாமல் நல்லா சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோடனையும் அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கிற பாத்திரம் இருக்குல்ல, அதை தூக்கி அந்த நாய் மேலே டொப்புன்னு எறிகிறாரு. நான் போடுறத தின்னுட்டு அங்கே போயா நீ முயல் குட்டியை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலில் இன்றைக்கி உனக்கு சாப்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடித்து டம்முன்னு பூட்டிடுறாரு. அந்த நாய் அப்படியே போகுது. போனால் அங்கே இந்த எஜமானுக்கு பரிமாறின சாப்பாடு போக மிச்சம் ஒரு ஆள் சாப்பிட்ற சாப்பாடு தான் இருக்குது. அந்த வேலைக்காரர் சாப்பிட்றதுக்கு தட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த நாய் மூஞ்சி தொங்க போட்டுட்டு உள்ளே போகுது. என்னாச்சு நீ சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாதி சாப்பாடை இன்னொரு தட்டில் வச்சு அவங்க வீட்டில் மற்றவங்க சாப்பிட்ற தட்டில் வச்சு நாய்க்கு முன்னாடி வைக்கிறார். இதை தூரத்தில் இருந்து ஜன்னல் வழியாக பார்த்த எஜமானுக்கு சுருங்குது. நாம் போடுற எச்சில் சாப்பிட்டு வளர்கிறத விட அவன் கொடுக்குற அவனோட உணவை சாப்பிட்டு வளர்கிற நாய்க்கு அவன் மேலே தானே விசுவாசம் இருக்கும். நம்ம என்ன கொடுக்கோங்கிறது முக்கியம் இல்லை, அதை எந்த சூழ்நிலையில் கொடுக்கோங்கிறது முக்கியங்கிறத அன்னைக்கு அவருக்கு உரைச்சிச்சு. நமக்கும் அப்படி தான் இல்லை, நான் அவ்வளோ செஞ்சேன் இவ்வளோ செஞ்சேன் அப்படின்னு நம்ம ஒரு சில டைம் சொல்லுவோம். ஆனால் நம்ம எந்த சூழ்நிலையில் செஞ்சோம், எந்த மனப்பான்மையோடு செஞ்சோம், எந்த வார்த்தைகளை சொல்லி செஞ்சோங்கிறது ரொம்ப முக்கியம். யோசிச்சுக்கோங்க.